கிரேஸ் டபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை பங்குனி மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவின் சாயலிலே பெருகுங்கள். இன்றைய தியான வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். தியானம். தேவ ஊழியராகிய பவுல் சிறையிலிருந்து பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதிய நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தை தியானித்து வருகின்றோம். அவர் கிறிஸ்துவின் சிந்தையை தரிப்பதன் அவசியத்தை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். இந்நாட்களிலே தபசு காலம் என்று பலர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறும்படி பல ஒருத்தல்களையும் தான தர்மங்களையும் செய்து வருகின்றார்கள். அவைகளிலே நன்மை உண்டு. விசுவாசிகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள பல மனிதர்களும் பெருமளவிலே செய்து வருகின்றார்கள். விசுவாசிகளாகிய நாம் தாபரிக்கும் ஊராகிய பரம தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், மனமாற்றம் வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். எனவே தான தர்மங்கள், ஒருத்தல்கள், உபவாசங்களோடு நின்று விடாமல் மேலானவைகளை நாடுங்கள். யாரும் காண முடியாத எங்கள் உள்ளாந்திரியங்களை தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து அறிகின்றார். சிலருடைய மனதிலே கசப்பு என்ற விஷம் கலந்திருக்கலாம். வேறு சிலரை குறித்த வன்மம், பகை, பிரிவினை போன்றவற்றை தகுந்த காரணங்களை காட்டி உள்ளே வைத்திருக்கலாம். விட்டுவிட முடியாத கோபம், எரிச்சல், பொறாமை போன்ற மாமிச இச்சைகள் உள்ளே மறைந்திருக்கலாம். இன்னும் பற்பல மாம்ச சிந்தைகள் அவ்வப்போது தலை தூக்கி விடாமல் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான இவுகளை அருளுகின்றார். தம்முடையவர்களை பலப்படுத்தி வழிநடத்தும் தம்முடைய தூய ஆவியை கொடுத்திருக்கின்றார். பலவீன நேரங்களிலே கிருபை அளிக்கின்றார். நம்மால் விட முடியாமல் இருக்கும் சுபாவங்களை விட்டுவிட அவர் போக்கை உண்டு பண்ணுகின்றவராக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும் இந்த நாளிலே அவரை போல மாறும்படிக்கு உங்கள் உள்ளத்தை முற்று முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். இப்படியாகவே தேவ ஊழியராகிய பவுல் கிறிஸ்துவை பின்பற்றினார். அதை போலவே நாமும் கிறிஸ்துவை பின்பற்றும்படி நமக்கு ஆலோசனை கூறியிருக்கின்றார். அந்தப்படி நாம் கிறிஸ்துவின் சாயலிலே வளர்ந்து பெருகுவோமாக. ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சாயலிலே வளரும்படி என்னை அழைத்த தேவனே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருந்தால் அவைகளை உணர்த்தி விட்டுவிடும்படியான போக்கை எனக்கு உண்டு பண்ணும்படி கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.